அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இன்று தேர்தல் நாள். நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக போய் வாக்கு செலுத்திடுங்க. மேலே வீட்டில் பணம் கொடுத்தாங்க, கீழே வீட்டில் பணம் கொடுத்தாங்க, என் வீட்டில் பணம் கொடுக்கலையே, நான் ஏன் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு என்ன வேண்டாம். தயவு செய்து போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுடைய கடமை. அது நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா உங்களுடைய ஓட்டு தீய சக்திகளுடைய வெற்றிக்கு வழிவகை செய்துவிடும். அதாவது மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கக்கூடிய கட்சி அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வெற்றியை அந்த கள்ள ஓட்டாக மாறிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அது தேர்தல் விழிப்புணர்வுக்காக நம்ம ஒரு நோட்டீஸ் அடிச்சிருந்தோம். அது நிறையா விநியோகம் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 நோட்டீஸ் அடித்து நிறையா விநியோகம் பண்ணியிருக்கோம். அதில் விழிப்புணர்வுக்காகத்தான் போட்டிருக்கோம். அதாவது அன்பே கடவுள், அறிவே செல்வம், தேர்தல் ஜனநாயக திருவிழா அழைப்புதல். தேர்தல் நாள் 23/4/2026 இன்னைக்குன்னு வைங்களேன். அனைவரும் வாரீர், ஜனநாயக கடமையை 100% திறன்பட நிறைவேற்றி தாரீர். புவியிருப்பு தன்மையை இழந்த மரமும் பணம் வாங்கி வாக்களிக்கும் ஜனநாயகமும் வீழ்வது உறுதி. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். தனிமனித ஓர்மை என்பது பணம் கொடுத்து வாங்கவோ விற்கவோ அது பொருள் அல்லவே, மாறாக அது ஒரு ஆயுதம், உனக்கான பேராயுதம். அதுவே உன் வாழ்க்கை தரத்தையும் உன் சந்ததியின் வாழ்வாதாரத்தையும் நீயே தீர்மானிக்க உனக்கென கிடைக்கப்பெற்ற இறுதி அத்தியாயம். ஆகவே பணம் வாங்காது வாக்களிப்பீர், பெற்ற சுதந்திரத்தை பறிகொடுக்காது பாதுகாப்பீர். இது நம்ம விழிப்புணர்வுக்காக, மக்களுடைய விழிப்புணர்வுக்காக நம்ம நேற்று அடித்து நிறைய இடங்களில் ஒட்டியிருக்கோம். மக்கள்கிட்டையும் கையில் கொடுத்துருக்குறோம். அதன்படி மக்கள் அனைவரும், அது நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க இல்லை வாங்காமல் இருப்பீங்க, பணம் வாங்கியிருந்தாலும் சரி வாங்காமல் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை. அதை போய் நீங்கள் செலுத்திடுங்க. நீங்கள் அந்த ஓட்டை நீங்கள் யாருக்கோ போடுங்க. போடலைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஓட்டுங்கிறது அது தீய சக்திகளுடைய வெற்றிக்கு வழிவகை செய்துவிடும். அவங்களுடைய ஆளுமை, அது அவங்களுடைய திறமையை கொண்டு அதை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். அதனால் தயவு செய்து மக்கள் அனைவருமே போய் ஓட்டு போட்டுருங்க. இன்றைக்கி ஒரு நாள் பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி போய் ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும்னா இன்னும் 5 வருஷத்துக்கு